விடாமுயற்சி படம் வந்து உண்மையில நல்லா இருக்குப்பா. தேவையில்லாத நெகட்டிவ் வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க. நீங்க கூட பாரு, 6 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விடாமுயற்சிக்கு தான் அதிகமான கூட்டம் வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? படம் நல்லா இருக்குன்னு தெரியுது. சும்மா தேவையில்லாத வதந்தியை கலப்பானுங்க. ஏன்னா இப்போ வந்து வதந்தியை கலப்புறது யாருன்னு பார்த்தோன்னா பக்கா விஜய் ரசிகர் தான். ஏன்னா அவனுங்க வந்து என்ன பண்ணானுங்க, பிளான் போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அழகாக வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் ரசிகரை வலிச்சிட்டான்னு பார்த்து உள்ளே போயிட்டு இந்த டிவிக்கே கூட்டிலாம் காமிச்சு உதலாம் நாங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களாம். ஸோ அதனால் வந்து யோசிச்சிருப்பாங்க, ஆஹா இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது, படத்தை நம்ம திருப்பி காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தேவையில்லாத, அதாவது மீம்ஸ், அதாவது ஒரு நடிகர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கதையை விஜய் தேர்ந்தெடுத்து நடிப்பாரா? இல்லை எந்த ஆர்டிஸ்ட்னா எடுத்து நடிப்பாங்களா? ஒரு வைஃப் ஒரு அஃபேர் ஆகி போகுது. ஸோ எந்த ஹீரோச்சும் ஒத்துப்பான சப்ஜெக்ட். ஸோ டேரக்டர் என்ன சொல்கிறாரோ, டேரக்டர் என்ன அவர் மனசில் இருக்கிறதோ அதை கேட்டு நடித்தவர் தான் அஜித். ஸோ அப்போ வந்து டேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் இவர். மற்றவங்கள மாதிரிலாம் வந்து எனக்கு 10 ஃபைட் வேணும் 20 ஃபைட் வேணும்லாம் கிடையாது. படத்துக்கு அந்த அந்த கதை அம்சத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த படத்தை வந்து நல்லா இல்லை, இந்த மாதிரி அப்போ நடிச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸை போடுறது, அதை பொறாமையில் பொங்குறது. ஒன்றும் இல்லைப்பா, பத்மபூஷன் கொடுத்துட்டாங்களாம், இவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்கல. ஏன்னா நடிக்க தெரியாதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? பத்மபூஷன் வந்து சாதாரண ஆளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக இல்லையா? நடிகர்கள், அதாவது சிறந்த நடிகர்கள் யார் யார் கொடுத்துருக்காங்க? ரஜினி கொடுத்துருக்காங்க, கமல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக விஜயகாந்த் கொடுத்தாங்க, இப்போ வந்து யார் கொடுத்துக்கிறாங்க? அஜித் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாம்ப்பா, அந்த பொறாமை காண்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. அடுத்தது குட் பேட் அக்லி வருது, அதுக்கெல்லாம் என்னென்ன கதற போகிறாங்கன்னு தெரில. நீங்களே பார்க்கலாம் ஆடியன்ஸு ஓப்பனாக. இன்னைக்கு 9th டே இன்னமும் வந்து கூட்டம் வந்துட்டுருன்னு அர்த்தம். சும்மா வந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு தேட்டரில் போயிட்டு படம் நல்லா இல்லை, இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வதந்தியை கிளப்பி விட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ போடுறாங்க, ஆளே இல்லை பாருங்கன்னு. ஆனா இப்போ மகிழ் திருமேனி ரீசெண்டா என்ன சொன்னாரு, முழுக்க முழுக்க இது என்னோட படம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னுடைய படம் அல்லனா டைரக்ஷன் அவருது, ஓகேவா? ஸ்டோரின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு, அது ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஸ்டோரி. ஸோ அதனால் வந்து இப்போ ஏன் படம்னு சொன்னால் உன்னை பிடிச்சி தலையிலே கொட்டுவாங்களா மாட்டாங்களா? அதில் நியாயமாக சொல்கிறாருப்பா. இப்போது அட்லி எடுக்கிறாரு படம், அட்லி என்ன சொல்கிறாரு, இது ஏன் படம்னு சொல்கிறாரு, கரெக்டாக இல்லையா? ஆனால் வந்து 23 படம் இருக்கும் அது உள்ள, கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் அதுதான் அந்த மாதிரி டேரக்டருங்கிறதுல இந்த இப்படி ஒரு டேரக்டர் இருக்கிறாங்க, நேர்மையாக ஒத்துக்கிறது. நான் வந்து திருடி தான் எடுத்தேன், நான் அதை பார்த்து படத்தோட தழுவல் கேட்டால் இந்த ஒரு கேளுங்க, விஜய் படம்லாம் எல்லாமே காப்பி தான். மகேஷ் பாபு இல்லைன்னா விஜய் கிடையாது, இது ஓப்பனாக சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியே இல்லைன்றாங்க. விஜய் இல்லைன்னா விஜய் இப்போ சினிமா விட்டு போகிறது நல்லதுன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்களாம்ப்பா. தயவு செய்து போயிடுப்பா. அவர் இருந்தா அவர் தானே அந்த நம்பர் 1 அதுவே போய் ஃபேக்கு ஃபுல்லாக 2000 கோடி 3000 கோடின்றது. அந்த தில்ராஜ் பாவம் கதிர்னு போய் காப்பாத்துங்கப்பா அவரை, தயவு செய்து திருந்துங்க, இன்னமும் வந்து திருந்துங்கன்ற. நான் விடாமுயற்சிக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? விடாமுயற்சிக்கு எனக்கு தெரிஞ்சு 9 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10. சரி, பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லுவீங்க விடாமுயற்சி பொறுத்தவரை? பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் தான். அஜித்ன்றாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும் உனக்கு, புரியுதா? வைப், அஜித்னா வைப்புப்பா. ஆரவ் கேரக்டர் எப்படி இருந்தது? ஆரவ் கேரக்டர் நல்ல கேரக்டர். ஆரவ்கிட்டலாம் அடி வாங்குற அளவுக்குலாம் வந்து நடிச்சிருக்காரு. யாரும் நடிப்பாரா? விஜய் நடிப்பாரா? 100 பேரை கூட்டணும், 100 பேர் அடிக்கணும். அதாவது படத்து டேரக்டர் இருக்கா, டேரக்டர் எடுப்பார், ஒரு கதை வச்சுட்டு இருப்பாரு, கட்சியில் பார்த்தா இவரு தான் டேரக்ஷன் பண்ணுவார். எங்கே போய் முடிய போதோ தமிழ்